இன்றைக்கு இந்த சிறப்பு பட்டிமன்றத்துக்கு உங்களை எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். நிச்சயமா நேரம் போறதே தெரியாது உங்களுக்குன்னு நான் நினைக்கிறேன். இதுவரைக்கும் இப்படி ஒரு முயற்சியை நாம் பண்ணவில்லை. இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு கிறிஸ்மஸ் கொண்டாட்டமா அல்லது திண்டாட்டமா? கிறிஸ்மஸ் பண்டிகை, இந்த உலகத்தில் நிறைய பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது. பண்டிகைகள் எல்லாமே கொண்டாட்டங்கள் தான், ஆனால் கொஞ்சம் திண்டாட்டமும் இருக்கும். ஆனால் அது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உண்மையாகவே கிறிஸ்மஸ் என்பது நமக்கு அது பண்டிகை கொண்டாட்டமாக இருக்கிறதா அல்லது அது நம்முடைய வாழ்க்கையில் திண்டாட்டமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி இப்பொழுது கொண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு பிரதர் பால் அவர்களும் சிஸ்டர் மேரி அவங்களும் வந்திருக்கிறாங்க. அவங்களை இன்னொரு முறை கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் வரவேற்போம். அப்படி இல்லை, பண்டிகைனால கொஞ்சம் திண்டாட்டம் தான், கிறிஸ்மஸ்னால திண்டாட்டம் தான், கொண்டாட்டம் அல்ல அப்படின்னு எதிர்த்து வாதம் பண்ணுவதற்கு ரெண்டு பேர் வழக்கறிஞர்களாக வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுடைய வாதங்களை நம் மத்தியில் எடுத்து வைப்பார்கள். சிஸ்டர் ஏஞ்சல் அவர்களும் சிஸ்டர் சாரா அவர்களும் ரெண்டு பேரும் கொண்டாட்டம் அல்ல திண்டாட்டம் தான் அப்படின்னு சொல்லி நம் மத்தியில் வாதாட வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் இந்த பட்டிமன்றத்துக்குள்ள போகலாம். கிறிஸ்மஸ் பண்டிகை நமக்கு அநேகருக்கு சந்தோஷமான ஒரு காரியம். பண்டிகைனாலே பைபிள்லயே ஆண்டவர் நியமித்தது இல்லையா? ஆமா, இஸ்ரவேலர்களுக்கு நிறைய பண்டிகைகளை தேவன் நியமித்தார். இந்த பண்டிகைகள் எல்லாம் பாருங்க, எகிப்திலிருந்து இஸ்ரவேலரை கொண்டு வரும் போது கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடுவதற்கு தான் அப்படின்னு சொல்லி பார்வோன்ட்ட சொல்லி கொண்டு வராங்க. அப்ப ஆண்டவர் எந்த பண்டிகையுமே கர்த்தருக்காக கொண்டாடுகிற பண்டிகை. ஆமென். ஆனா இது கர்த்தரையே கொண்டாடுகிற பண்டிகை. ஹலோ, கேக்குதா? எல்லாமே கடவுளுக்காக கொண்டாடுவாங்க, ஆனா இது கடவுளையே கொண்டாடுகிற பண்டிகை தான் கிறிஸ்மஸ். அப்ப இந்த கடவுளை கொண்டாடுகிற இந்த பண்டிகையாக கிறிஸ்மஸ் சிலருக்கு கொண்டாட்டமாகவும் சிலருக்கு திண்டாட்டமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டு கூட்டம் வந்திருக்கிறாங்க. இப்ப முதல்ல பிரதர் பால் அவர்கள் இது திண்டாட்டம் அல்ல கொண்டாட்டம் தான் அப்படின்னு பேசுவதற்கு நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். நாம் கரங்களை தட்டி அவரை வரவேற்போம். அவர் நம்ம மத்தியிலே பேசுவார். இந்த கிறிஸ்துமஸ் கலை நிகழ்ச்சியை காண வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கொண்டாட்டம் என்ற அணியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை எங்கள் கொண்டாட்டம் அணியின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். புதிதாக நடுவர் பதவியை ஏற்றிருக்கிற புதிதாக கொடுத்திருக்கிறோம், ஒரு நடுவர் பதவியை கொடுத்திருக்கிறோம். நடுவர் அவர்களையும் நாங்கள் இந்த புதிதாக செய்திருக்கிற இந்த காரியத்துக்கு நாங்கள் வருகன்னு நாங்கள் வரவேற்கிறோம். அவர் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு ஆண், அவரும் ஒரு ஆண் தானே. எங்களுடைய பிரச்சனை அவருக்கு நல்லா தெரியும். நான் ஆரம்பத்திலே சொல்றேன், நீ என்னத்தான் ஐஸ் வச்சாலும் நான் சொல்ற தீர்ப்பு நாட்டாம சொல்ற தீர்ப்பு தான். நடுவர் அவர்களே, உங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, காலங்கள் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அறிவியல், தொழில்நுட்பம், இன்னும் அநேக வளர்ச்சிகளை உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு போன் எல்லாம் பாத்தீங்கன்னா 4G 5Gன்னு பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு 7 பாத்தீங்கன்னா அன்னைக்கு கண்டசா அப்படின்னு ஒரு கார் ஓட்டிட்டு இருந்திருப்போம், அம்பாசிடர் அப்படின்னு ஒரு கார் ஓட்டிட்டு இருந்திருப்போம். இன்னைக்கெல்லாம் வாயில நுழையாத பேர்லாம் காரா வந்துருச்சு. இப்போ லேடிஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் சுடிதாரு மிடி அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். சாரி, ஆமேன். அன்னைக்கு பாத்தீங்கன்னா சுடிதாரு மிடி அப்படின்ட்டு இருந்தோம். இன்னைக்கு குர்தா அப்படின்ட்டு லேட்டஸ்ட்டாக எத்தனையோ மாடல் வந்துருச்சு. உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னேறிட்டு போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் இப்போ உட்கார்ந்த இடத்துலேருந்தே பாருங்கள், நிலவை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். அங்கே மனுஷன் வாழலாமா வேண்டாமா, தட்ப வெப்பநிலை எப்படி இருக்குது அப்படின்னு உட்கார்ந்த இடத்துலேருந்தே நடுவர்களே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அறிவியல் தொழில்நுட்பமெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்தில் கிறிஸ்துமஸ் திண்டாட்டம் அப்படின்னு சொன்னா இது நம்பக்கூடிய விஷயமான நடுவர்களே? இது என்னால இல்லவே இல்லை, இது என்னால் நம்ப முடியாத ஒரு காரியமா இருக்கு. நடுவர்களே, நீங்க பாருங்க, எங்களுக்கு எதிரணியில வந்திருக்கிற ரெண்டு பேர்த்தையும் நல்லா பாருங்க. திண்டாட்டம் நீங்க சொல்லுவீங்களா? என்னம்மா உங்க மேல இருக்கு, என்னமோ சொல்றாரு. நீங்களே பாருங்க, எதிரணியில உட்கார்ந்து இருக்கிற நீங்க பாருங்க, திண்டாட்டம்னு பேச வந்திருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் அவங்க கட்டிக்கிற சாரி எவ்வளவு தெரியுங்களா? ஐயோ, நீ கேளுங்க, நீங்களே கேளுங்க. எவ்வளோம்மா அது? அவர் கேட்க சொன்னாருமா. அங்க பாருங்க,
ஏஞ்சல் அம்மாவை பாருங்க, கையில் வளையல பாருங்க. அதெல்லாம் டம்மிங்க. இருந்தாலும் நடுவரே ஜொலிக்குது. அப்போ திண்டாட்டன்னு சொல்கிறவங்க இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. கிச்சனில் எப்படி வேலை முடிச்சாங்களோ நைட்டியோட அப்படியே வந்து உட்காந்துருக்கணும். சரிங்களா? நடுவர் அவர்களே, ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே சாப்பாடு கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க திண்டாட்டத்தில் இருக்கிறாங்க, சாப்பிட மாட்டாங்க. எந்த ப்ரோக்ராம்னு சேர்த்துக்க வேண்டாங்க நடுவர் அவர்களே. அதனால் மனுஷங்க கொண்டாடிட்டு இருக்காங்க நடுவர். இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம், ஊருக்கே சாப்பாடு போடுறாங்க. கல்யாணம், காது குத்து, வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா, ஒரு திருவிழா நடக்குது, ஊரவே கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க. சரிங்களா? மனுஷன் எல்லா விஷயத்துலேயும் வந்து அவன் கொண்டாடிட்டு இருக்கான். இப்போ கல்யாணம் முடிக்கிறாங்க நடுவர் அவர்களே, அவன் கடை வாங்கி தான் முடிக்கிறான். ஆனால் திண்டாட்டன்னு சொல்லி அவன் முடிக்கவே இல்லை. அவன் சந்தோஷமாக என்ன பண்ணுறான், கல்யாணத்தை முடிக்கிறாங்க நடுவர் அவர்களே. அதனால் வந்து கடவுளால் படைக்கப்பட்ட மனுஷனே ஒவ்வொரு நாட்களையும் விசேஷித்து கொண்டு அவன் வந்து ஒவ்வொரு நாளையும் கொண்டாடுவானால் நம்மளை படைத்த கடவுளுடைய நாள் நமக்கு எப்படி திண்டாட்டம் ஆகும்? நடுவர் அவர்களே, இதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். நீங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நான் சொல்லணும். சின்ன வயசில் எங்கள் அப்பா 1ஆம் தேதியான ஸ்டார் போட்டுருவார். அந்த ஸ்டாரை பார்க்குறக்கு 10 பேர் எங்கள் ஊர்லேருந்து வருவாங்க. அந்த ஸ்டாரை பார்க்குறக்குனே வருவாங்க. அது வந்து பெரிய காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. அது சின்ன ஒரு 60 ரூபா 70 ரூபா ஸ்டார் தான். அதை பார்க்குறக்கு ஒரு கூட்டம் வரும். நாங்கள் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் கேரள் சர்வீஸ் போவோம். இன்றைக்கி போகிறோமில்ல, நம்ம சபையிலேருந்து போகிறோம். இதே மாதிரி அன்னைக்கு நாங்கள் போவோம். 50 வீடு கேரள்ஸ் போவோங்க. ஆனால் 50 வீடு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ சுண்டல் கொடுப்பாங்க. கொஞ்சம் ஒரு கப் சுண்டலுக்காக 50 வீடு கேரள் சர்வீஸ் பாடிட்டு போவோம். இது கேரளெல்லாம் சாப்பிடவே முடியலப்பா. பசங்க ஓடி திண்டாடிட்டானுங்க, கொண்டாடலைங்க. எங்க ஆட்களை திண்டாடிட்டானுங்க சாப்பிட முடியாம. நடுவர் அவர்களே, அதெல்லாம் வந்து சந்தோஷம் நான் சொல்றேன். அதெல்லாம் சந்தோஷமான ஒரு காரியம். அதாவது இவங்கெல்லாம் அந்த மாதிரி காரியத்தை அனுபவிச்சிருக்கிறாங்களா எதிரணியன் அப்படின்னு எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் கல்யாணம் முடிக்க மாட்டாங்களா வீட்டில் பிள்ளைங்களுக்கு? நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லுங்க. இல்லை பிறந்த நாள் தான் கொண்டாட மாட்டாங்களா? கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். அப்போ இப்படியெல்லாம் கொண்டாடுறவங்க திண்டாட்டன்னு பேசிட்டு இது எப்படி வந்து இப்படி கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணும். அதை அவங்க என்ன சொல்ல வரான்னு கேட்கணும்ல. அதனால் நடுவர் அவர்களே, இன்னைக்கு நிலாவில் வந்து செயற்கைக்கோள் விட்டு அங்கே உட்கார்ந்த இடத்துலேருந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த நிலாவில் பாட்டி சுட்ட வடை கதை தான் தெரியும் இவங்களுக்கு. ஆனால் எத்தனை வடை இருக்குதுன்னு இந்த காலத்தில் நான் கண்டுபிடிக்கிறோம். அப்படி சொல்லுங்க. அப்போ காலங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. இப்போ வந்து நீங்கள் திண்டாட்டம், கிறிஸ்மஸ் வந்து கொண்டாட முடியாது, செலவுகள் அதிகமாக இருக்குது. எங்களுக்கு கொண்டாட்டம் தான். நாங்கள் நஷ்டமோ கஷ்டமோ கொண்டாட்டங்கிறவங்கள ஒரு அல்லலி சொல்லுங்க. ஆக அருமையான வாதம், அருமையான திண்டாட்டங்கிறவங்க அல்லே லூயா. பாஸ்டர் நடுவர் அவர்களே, சாரி மன்னிக்கும், பாஸ்டர்னே வந்துருச்சு. நடுவர் அவர்களே, நீங்கள் இதை பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து கிறிஸ்மஸ் வந்து கொண்டாட்டம் தான். சரிங்களா? நம்ம பாடல் கூட நீங்கள் கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது தீர்ப்பு சொல்கிறதுக்கு. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணித்தான் நடுவரில். ஏன்னா நான் ஒருத்தன் தானே. அதனால் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. அதனால தான் இந்த அளவுக்கு நான் போராடுறேன். இன்னொரு நீங்கள் உட்காந்துருந்தா நான் போராட மாட்டேன். நிறைய பாடல்கள் இருக்குது. கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். கொண்டாடுவோம், நாம் கொண்டாடுவோம், கர்த்தர் இயேசு பிறந்த நாளை கொண்டாடுவோம். நாங்களும் தான் பாடுவோம், திண்டாடுவோம், நாம் திண்டாடுவோம். நடுவர் அவர்களே, அந்த பாட்டை எழுதுனது யாருன்னு சொல்லுங்க. இந்த பாட்டை ஜீசஸ் ரெடியூம்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அந்த பாட்டு அவங்களுக்கு ஒத்து வரும்னு நினைக்கிறேன். இதோ உலகத்திற்கு சொல்லுங்க வசனம். மிகுந்த சந்தோஷத்தை தரும் நற்செய்தி, சந்தோஷத்தை தரும் நற்செய்தின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. துக்கத்தை தரும் நற்செய்தின்னு சொல்லவே இல்லை. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கொண்டாடுங்க, என்னை செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு ஜீசஸே சொல்றார். சரிங்களா? அதனால நம்ம இது வந்து கொண்டாட்டம் தான். கிறிஸ்மஸ் வந்து கொண்டாட்டத்தான் ஒழிஞ்சு திண்டாட்டம் கிடையாது அப்படின்னு நீங்கள் கொண்டாட்டமான எங்கள் அணிக்கு நீங்கள் நல்ல ஒரு தீர்ப்பை சொல்லி எங்களை நீங்கள் வழிநடத்துவீங்கன்னு நடுவர் அவர்களை நான் கேட்டு என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். அருமை 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 அருமையான வாதத்தை இப்பொழுது அவர் முன்வைத்திருக்கிறார். இது கொண்டாட்டம் தான், இது திண்டாட்டம் அல்ல அப்படின்னு பால் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வாமா ஏஞ்சல், அவங்க இப்போ எதிரணியில் வந்து
இல்ல கிறிஸ்மஸ் திண்டாட்டம் தான் அப்படின்னு இப்ப தங்களுடைய வாதத்தை வைக்க போறாங்க. உங்களை பார்த்தா திண்டாடுற மாதிரி தெரியல, இருந்தாலும் திண்டாட்டம் தான் சொல்ல வந்திருக்கிறதுனால உங்களை ஏற்றுக்கொள்கிறோம். உங்களுடைய வாதத்தை வைங்க ஜனங்களுக்கு முன்பாக. இங்கு கூடி வந்திருக்கும் அனைவருக்கும் என் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் என் பரம தகப்பனாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த சந்தோஷத்துக்கு பின்னால் எவ்வளோ திண்டாட்டம் இருக்குன்னு தெரியுங்களா? நடுநாயகமாய் நாற்காலியில் அமர்ந்திருக்கும் எங்கள் நடுவர் ஐயா அவர்களே, கடைசியில் பண்டிகை என்பது திண்டாட்டமே என்று சொல்லி தீர்ப்பளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு முதலிலேயே உங்களுக்கு விசேஷித்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியில் அமர்ந்திருக்கும் இருவரை பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏதோ பேசிட்டு போனார் பிரதரு, அவரோட கஷ்டம் திண்டாடி பேசிகிட்டு இருந்தாருன்னு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்டிகை என்பது திண்டாட்டம் அப்படின்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். நடுவுரையா அவர்களே, ஒரு குடும்ப தலைவராக உங்களுக்கே தெரியும் பண்டிகை எவ்வளவு ஒரு திண்டாட்டத்தில் துவங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல்ல நாங்கள் குடும்ப பெண்களாக இங்கே நிறைய பேர் அமர்ந்துருக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எவ்வளவு கஷ்டம். நம்ம இந்த ஸ்டார் கட்டுறதுக்கு 1ஆம் தேதி ஸ்டார் கட்டுவாங்க வீட்டில். ஆனால் அந்த 1ஆம் தேதி ஸ்டார் கட்டுறதுக்கு நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து க்ளீன் பண்ணுவோம். 20ஆம் தேதியிலேருந்துன்னே வச்சுக்கோங்களேன். க்ளீனிங் ஒர்க் வருஷம் 365 நாள் பண்ணியிருப்பேங்க. ஆனால் நம்ம அன்னைக்கு செய்கிறோம் பாருங்கள், அந்த ஒரு 10 நாளுக்குள்ளே செய்கிற க்ளீனிங்கில் நமக்கு பெரிய திண்டாட்டமாகவே இருக்குங்க. நீ அதை செய்கிறியா, நான் இதை செய்கிறேனான்னு சொல்லி ஒரு க்ளீனிங்லேயே ஸ்டார்டிங்லேயே திண்டாட்டமாக போயிடுங்க. ஒரு வருஷத்துக்கு குப்பையை ஒரு நாளில் கிளறுனா அப்படிதான். நாங்கள் ஒரு வருஷத்துக்கு குப்பையே இல்லைங்க பாஸ்டரையா, தைத்துங்கள் எல்லாத்துக்கும் அதுதான் வருது, விட்டு பழகி போச்சு. நடுவுரையா அவர்களே, ஒரு வருஷத்து குப்பையை நாங்கள் எடுக்கிறது கிடையாதுங்க. அப்படி பார்த்தா தமிழர்களாகிய நாம் எல்லாருமே தைத்திங்களில் நம்ம போகி பண்டிகை கொண்டாடுறாங்க. நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் க்ளீன் பண்ணுறோம். பொதுவாக அவங்கள மாதிரி நம்ம க்ளீன் பண்ணணுன்னா கிறிஸ்மஸ் அப்போ தான் நம்ம ரீசெண்டாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. இப்போ ஸ்டார் கட்டுனதுலேருந்து ஸ்டாரை கழட்டி எடுக்கிற வரையும் நமக்கு எவ்வளோ பெரிய திண்டாட்டம் தெரியுங்களா? ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா பர்ச்சேஸுங்க ஐயா. க்ளீனிங் முடிஞ்சாச்சுங்க, பர்ச்சேஸுக்கு போவோம். நம்ம ஒருத்தர் 2 பேர் இருக்கிற குழந்தை இருக்கிற வீட்லேயே பாருங்கள் எவ்வளவு செலவாகுதுன்னு. நடுவுரையா அவர்கள் 3 பிள்ளைகளை வச்சுருக்காங்க. ஆமா, என் குடும்பத்தை இருக்கிற நீங்களும் தானே இதில் சம்மந்தப்பட்டிருக்கீங்க நடுவர் அவர்களே. நான் எப்படி உங்களை மட்டும் விட முடியும்? கடைசியில் தீர்ப்பு எங்களுக்கு தான் சொல்லணும். இப்போவே உங்கள் முகத்தில் திண்டாட்டம் தெரியுது பாருங்கள் எவ்வளோ பெருசா. 5 பேர் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணுன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 5000 போடுவாங்க நார்மலாக. ஒரு 1000 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக. ஆனால் அந்த 5000 ரூபாய்க்கு உள்ள துணி எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ அவர் என்னமோ சொன்னார், எங்கள் அப்பா ட்ரெஸ் எடுத்து தந்தாங்க, ஸ்டார் கட்டினாங்க அப்படின்னு. அன்றைக்கி ஒரு 100 ரூபா கொண்டு போனால் எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாங்க. இன்றைக்கி 100 ரூபாயில் கொண்டு போனால் எதாவது வாங்க முடியுமா? டீயும் பப்ஸும் சாப்பிட்டா முடிஞ்சு போச்சா 100 ரூபா? அந்த நிலமையில் உட்காந்துட்ருக்குறோம். இன்றைக்கெல்லாம் திண்டாட்டம் எவ்வளவு பெரிய திண்டாட்டத்தில் உட்காந்துட்ருக்கோன்னு தெரியாமல் கொண்டாட்டத்தை பற்றி பேச வந்திருக்காங்க. அவங்க பாக்கெட் மணி காலி ஆகிறது கூட தெரியாமல் ஒரு குடும்ப தலைவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறவர் வருங்க. இந்த பட்டிமன்றம் முடிஞ்சதுக்கப்புறம் தனியாக அவரை விசாரித்தா தெரியும் எப்படி செலவில்லாமல் பண்டிகை கொண்டாடுனீங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. இப்போல்லாம் ஃபேமிலி கலர்னு வந்துருச்சுங்க. அம்மா பொண்ணு ட்ரெஸ்ஸு, அப்பா பையன் ட்ரெஸ்ஸுன்னெல்லாம் நிறைய வந்துருச்சுங்க. இன்றைக்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுக்க முடியறதில்ல. யூனிக்கான ஒரு கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலக்ட் பண்ணுறாங்க. யார் தான் இதை கண்டுபிடிச்சாங்களே, கண்டுபிடிச்சவங்க மட்டும் எங்கள் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கெல்லாம் 4 நாள் ஆனாலும் அந்த கலர் கிடைக்க மாட்டேங்குதுங்க. சரின்னு ஒரு வழி அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு மேட்சா எங்கள் பசங்க பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய திண்டாட்டங்க. ஏன் தெரியுங்களா? ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா எல்லா கலரும் இருக்குதுமா, புதுசாக ஒரு கலரை எடுங்கம்மா அப்படிம்பாங்க. அந்த சேல்ஸ்மேனுக்கே கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி பெரிய ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி அதுக்கும் இதுக்கும் சேராமல் ஒரு கலரை எடுத்து கொடுத்தோம்னா அது மூஞ்சியை தூக்கிட்டு வெளியே வரும். கடைசியில் பாக்கெட்டே காலியாகி வெளியே வந்தால் திண்டாட்டம் இருக்காமா கிறிஸ்மஸில்? உங்களுக்கு
நீங்களும் பட்டிருக்கீங்க. அதானே பாருங்களேன், இப்பதானே தெரியுது. வெளியே வந்தால் ஒரு டீயும் காஃபியும் குடிக்கிற கூட முடியாது. அன்னைக்கு ஏதாவது வாங்கி தருவாங்கன்னு ஆசையாக போயிருந்தா ஹோட்டலில், திரும்பி வீட்டுக்கு வா சமைக்கிறக்கு அப்படின்னு. ஒரு வழியாக சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துடுவாங்க. குழந்தைகளுமே குடும்ப தகப்பன்மார்களும் கூட பரவாயில்ல, கொஞ்ச நேரமாவது போட்டிருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை. ஆனால் பெண்களாகிய நமக்கு அப்படியேங்க, ஒரு ஸ்டேட்டஸ்க்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது கூட அந்த ட்ரெஸ்ஸை ஒரு ½ அன் ஹவர் சேர்ந்த மாதிரி போட முடியாது. உண்மையாக இல்லைங்களாங்க? வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நடுவரை அவர்களே பட்டா மட்டும் போடலீங்க, எங்களுக்கு நைட்டி தாங்க ட்ரெஸ்ஸு. அப்போ அதை போட்டு வந்து வேண்டியதானம்மா? ஏற்றுக்கவே மாட்டாங்க பாருங்க. அந்த நைட்டியை போட்டுட்டு ஹை பன் ஒன்று போட்டுக்குவோம். ஹை பன் ஆர் போனி டெயில் எது வேணால் போட்டுக்கலாங்க. ஆனால் கிச்சனுக்குள்ளே போயிடணும். வி ஆர் சடன்லி கோயிங் டு கிச்சன். ஆக இங்கிலீஷ்லாம் வருது அதுதானே இன்னைக்கு பெண்களுக்குரிய வேலையாக இருக்குது. எங்கே போயிட்டு வந்தாலும் கடைசியில் கிச்சன் அடுப்புங்கிற எப்படி வேணால் நம்ம வச்சுக்கலாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரண நாள்லேயே ஆளுக்கு ஒரு டிஷ்ஷுங்கய்யா. பண்டிகை நாள்னால் சொல்லவே வேண்டாங்க, சொல்லவே வேண்டாம். ஹோட்டல்லையாவது மெனு கார்டு சின்னதாக இருக்குங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டில், உண்மையாகவே எங்கள் வீட்டில் அப்படி தாங்க. பாஸ்டம்மா என்னையவே பார்த்து முறைக்கிறாங்க. உண்மையாகவே எங்கள் வீட்டில் அப்படி தாங்க. லிஸ்ட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்க, காலையில் சர்ச்சு முடிஞ்சு போனோன்னே கிச்சனுக்குள்ளே போனால் கரெக்டாக 5 மணிக்கு தான் வெளியே வருவோம், 6 மணிக்கு தான் சாப்பிடுவோம். இதுதான் எங்கள் வீட்டில் நிலமை. ஏமா கொண்டாட தானம்மா போகிறீங்க, ஏமா அதில் நம்ம திண்டாட்டம் உங்களுக்கு எப்படிங்க ஐயா? சந்தோஷமாக கொண்டாடணுங்க. கிச்சன்லேயே நின்று அது வேறையா? என்ன நினச்சிட்டீங்க நீங்கள்? பெண்களுடைய நிலை நீங்கள் பேசுகிறத பார்த்தா உங்களுக்கே தீர்ப்பு சொல்கிற மாதிரி வருது, அந்த அளவுக்கு பேசுகிறீங்க. ஆமாங்க ஐயா, என்னோட நிலைமையை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா புரியலையா உங்களுக்கெல்லாம்? எல்லாத்துக்குமே அதே நிலைமை தானுங்க. ஆமானாலும் இல்லைனாலும் உண்மைதான் இல்லைங்களா? ஆப்போசிட்டில் வருங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க, திருன்னு முழிச்சிட்டு கடைசியில் நம்மளுக்கே திண்டாட்டந்தாங்கிற சாமி அப்படிங்கிற கதையை உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே பொய் பேசுகிற ஆளுகளை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது ஆப்போசிட்டில் பாருங்க. ஐயோ ஆமாங்க. ஓ அப்படியா? ஆமாங்க. சரி, எங்கள் எதிரணியினர் அப்படி தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமைச்சு முடித்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைப்பேங்க. ரெஸ்ட் எடுக்கலான்னு போய் உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, கெஸ்ட்டு வருவாங்க. யார் வருவாங்க? கெஸ்ட்டு வருவாங்க. அன்னைக்கெல்லாம் உறவுகளை குறித்து நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க. உறவுகள் வந்தால் சந்தோஷமாக இருக்கும், சமைச்சு போடுவோம், சாப்பிடுவோம், கொண்டாட்டமாக இருக்கும் அப்படி இப்படின்ட்டலாம். ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் அந்த செலவு கணக்கை எடுத்து பார்த்தாங்கன்னா, இதை கம்மி பண்ணியிருக்கலாமோ, அதை கம்மி பண்ணியிருக்கலாமோ, ஏன் இப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் யோசிப்பாங்க. ஆமாவா இல்லைங்களா? யோசிப்பாங்க கண்டிப்பாக. இன்றைக்கெல்லாம் உறவுகள் வீட்டுக்கு வந்துச்சுன்னாவே, ஐயோ வர்றாங்களா, ஐயோ இப்போ போவாங்க அப்படி தான் நினைப்பாங்க. யாராவது சந்தோஷமாக வரவேற்கிறவங்க இருக்கிறீங்களா? எல்லாம் அல்லேலூயா சொன்னீங்களே, அல்லேலூயா சொன்னீங்களே, உண்மையாக மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், யாராவது சந்தோஷமாக வரவேற்பீங்களா? இன்றைக்கி உங்களை சொல்லி தப்பில்லை, என்ன சொல்லி தப்பில்லைங்க. இன்றைக்கி வருமானங்கள் அப்படி இருக்குது. அன்றைக்கி 100 ரூபா கொண்டு போனால் நிறைய வாங்கிட்டு வரோம். இன்றைக்கி 1000 ரூபா கொண்டு போனால் கூட அரைப்பை நிறையிறது இல்லைங்க. உண்மையா? ஆமாங்க. திண்டாட்டம் நம்ம வாழ்க்கையில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரை தொடர்ந்துகிட்டே தான் இருக்குதுங்க. இதில் எப்படிங்க நம்ம கொண்டாட முடியும்? கல்யாணத்தை பற்றி பேசுனாங்க, எல்லாருமே கல்யாணம் பண்ணுவாங்க. அது கல்யாணத்துக்கு அப்புறம் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிட்டு அந்த கல்யாண செலவை கணக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா அது அவனுடைய ஆயுள் காலம் வரை அது திண்டாட்டத்தில் கொண்டு போய் முடியும் என்று சொல்கிறேன். கரெக்டுங்களா? நடுவரையே அமைதியாயிட்டீங்க. ரொம்ப நேரம் பேசுனீங்கன்னா எனக்கு உங்கள் பக்கம் தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியாக நடுவரை அவர்கள் கடைசியில் எங்களுக்கே நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள். பண்டிகை என்பது திண்டாட்டமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெற்று அமைகிறேன். அனுபவம் பேசுது இல்லையா? அனுபவத்திலிருந்து எடுத்து இது கொண்டாட்டம் அல்ல, இது திண்டாட்டம் தான் அப்படின்னு அவங்க சொன்ன வாதத்தை எதிரணி கேட்டிருக்கிறாங்க. நல்ல பேச்சாளர், சிறந்த பேச்சாளர், சொல்லவே வேணாம், புள்ளி வச்சா கோலம் போடுற ஆளு நம்ம மத்தியில் மேரியக்கா இருக்கிறாங்க. அவங்க கொண்டாட்டம் தான் அப்படின்னு தங்கள் வாதத்தை சுருக்கமா சொல்லுவாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பும் அறிவும் ஆற்றலும் படைத்த நடுவர் அவர்களே, ஆஹா அடாடாடாடா, கையை தட்டுங்க, என்ன ஒரு ஆள் வாழ்த்தி இருக்காங்க. பண்டிகை என்பது திண்டாட்டம் தான் என்ற தலைப்பினை மறந்து ஹாப்பி மூடில் இருக்கும் எதிரணி சகோதரிகளே, வெற்றி தீர்ப்பினை தட்டி செல்லும் எனது அணியில் உள்ளவர்களுக்கும் இந்த அவையிலே கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இதுவே எனது உரையின் துவக்கம். நடுவர் அவர்களே,
சகோதரி சொன்னாங்க க்ளீனிங் பண்ணுறதே அவங்களுக்கு ஒரு திண்டாட்டமா. நான் கேட்குறேன், 335 நாள் அவங்க க்ளீனே பண்ண மாட்டாங்களா? இதில் இருந்து நல்லா தெரியுது நடுவர் அவர்களே, அவங்க ஒரு சோம்பேறி, ஒரு சுடு சோம்பேறி அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சம் காட்டி அவங்களே சொல்லிட்டாங்க நடுவர் அவர்களே. பொதுவெல்லாம் இப்படி கண்ணா பின்னான்னு திட்டாதம்மா நடுவர்களே. அவங்க எங்களை வச்சு செஞ்சாங்க, அது நாங்கள் அப்படி செய்கிறோம். அது மாத்திரம் இல்லை நடுவர் அவர்களே, டிசம்பர் ஆனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் நடுவர்களே. அது டிசம்பர்னாலே நமக்கு கொண்டாட்டம் தான். நீங்களே பாருங்களேன், கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் நமக்கு இருக்கும். அதே சமயம் நீங்கள் திண்டாட்டம்னு சொல்லி பாருங்க, ஒரு பயமும் கலக்கம் இருக்கதான் செய்யும் நடுவர்களே. நடுவர்களே, ஆண்டவர் படைச்ச 12 மாதத்துக்குமே ஒரு சிறப்பு, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ நம்ம ஜனவரியை எடுத்துட்டோம் அப்படின்னா புது வருடம் செலிப்ரேட் பண்ணுறோம், பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம். அதே பிப்ரவரி எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரி 14 இந்த உலகமே அந்த நாளை வந்து லவ்வர்ஸ் டேவாக வந்து கொண்டாடுறாங்க. இப்படி 11 மாதத்துக்கு சிறப்புகள் இருந்தாலும் அது 12வது மாதத்துக்கு ஈடே ஆகாது நடுவர் அவர்களே. ஏன்னு கேளுங்க. ஏமா? ஏன்னா டிசம்பர் 1ஆம் தேதி ஆச்சுனாலே எல்லாரும் ஹலோ டிசம்பர், வெல்கம் டிசம்பர், வேர்ல்டு பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல் இந்த மந்த் அப்படின்னு சொல்லி தான் நடுவர் அவர்களே அதை ஆரம்பிப்பாங்க. இப்போ நம்ம கிறிஸ்மஸ் 25ஆம் தேதினா 1ஆம் தேதி வைப்பாங்க, ஐ எம் வெயிட்டிங் 24 days. அப்படி நாள் போக போக என்னது வைப்பாங்கன்னா, இன்னும் வந்து ஒரு 2 days தான் இருக்குது, 3 days தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுறாங்க நடுவர்களே. அதில் இருக்கு பாருங்க கொண்டாட்டம். ஆக பேசும்போதே தெரியுதும்மா. அடுத்ததாக நடுவர் அவர்களே, நான் பிறந்தது திருநெல்வேலி சீமையில் ஒரு கிராமத்தில் தான். கல் தட்டி விழுந்தா எங்களுக்கு பக்கத்திலே தான் சர்ச் இருக்குது. டிசம்பர் 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா காலையில் 4 மணிக்கும் நைட்டு 7:30 மணிக்கும் ஸ்பீக்கரில் ஒரு பாட்டு வரும் பாருங்க. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இந்த பாட்டை கேட்கும் போது இன்ப தேன் வந்து பாயும் நடுவர்களே காதுல. சரியான வாதம். 4 கிழமை மாசம் தெரியாத படிப்பறிவற்ற ஜனங்களும் சம்சாரி தாய்மார்களும் இந்த பாட்டை கேட்கும்போது ஐயோ பண்டிகை நாட்கள் ஆரம்பிச்சுட்டே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கொண்டாட்டம் இருக்கும் நடுவர்களே. அது மாத்திரம் இல்லை, டிசம்பர் 15ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் எங்கள் ஊரில் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் நடுவர்களே. ஒரு நாள் கேரல் இருக்கும், ஒரு நாள் கிறிஸ்மஸ் நடவிழா, ஒரு 2 நாளுக்கு ஆண்டவருடைய அந்த கலை நிகழ்ச்சிகளை பற்றி போடுவாங்க. அடுத்து இப்படியா இந்த 10 நாளுகளுமே ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் நடுவர்களே. அது எங்களுக்கு அரையாண்டு தேர்வாக இருக்கும். அவ்வளோ நாள் நாங்கள் படிக்காத அன்னைக்கு படிச்சிருவோமா? படிக்க மாட்டோம், போய் சர்ச்சில் தான் விழுந்து கிடப்போம் நடுவர்களே. நீங்கள் கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்துக்கும் அந்த மகிழ்ச்சிக்கும் ஈடே ஆகாது நடுவர்களே. அடுத்து டிசம்பர் 25 சர்ச்சுக்கு போனால் நல்ல பாட்டு ஆராதனை செய்தி வேலை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா நடுவர்களே, இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர், கோயமுத்தூர், சென்னை, ஈரோடு, அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூரில் இருக்க அத்தனை சொந்த பந்தங்களும் உறவுகளையும் நண்பர்களையும் அந்த சபையில பார்க்கும் பொழுது தொட்டு கண்ணுல ஒத்திக்கலாம் நடுவர்களே, கண்குளிரா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம். ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கும் பொழுது அந்த சந்தோஷம் இருக்குல்ல நடுவர்களே. நடுவர்களே, சகோதரி ஒன்று சொன்னாங்க, என்னமோ கோயிங் டு கிச்சன் ஹைபன் நைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு சோம்பேறி மாத்திரம் இல்லை நடுவர்களே, அவங்க ஒரு அண்டா புழுவினி நல்லா புழுகுறாங்க, வண்டியாக புழுகுறாங்க. ஏன் தெரியுமா நடுவர்களே, இன்னைக்கு அன்பின் விருந்து. அவங்க வீட்டில் கிறிஸ்மஸ், பிறந்த நாள், கல்யாண நாள், எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் இந்த அம்மனி கிச்சன் பக்கமே போக மாட்டாங்க நடுவர்களே. ஐயோ, அந்த தெய்வ குழந்தை பீட்டர் என்ன நான் தேடுறேன், அந்த அண்ணன் தான் நடுவர் அவர்களே. கிச்சன்ல இருந்து அந்த பிரியாணில இருந்து தயிர் பச்சடி வரைக்கும் எல்லாமே அந்த அண்ணன் தான் செய்வாங்க. இந்த அம்மா என்ன, நான் போய் கிச்சன்ல அந்த வேலை செய்யறேன், இந்த வேலை வீட்டுக்குள்ள பிரச்சனையே உண்டாக்காதம்மா நடுவர் அவர்களே. இது நிதர்சனமான உண்மை, இது சபைக்கே தெரியும், இது உங்களுக்கும் நன்றாகவே தெரியும் நடுவர் அவர்களே. சாட்சிக்கு என்ன இழுக்கிற? அவங்க ஒரு சோம்பேறி தான் நான் நினைச்சேன். அவங்க பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு இந்த அம்மா ஒரு அண்டா புழுவுன்னு. அத்தனை புழுவுதுங்க நடுவர் அவர்களே. அதுக்கடுத்து வந்துட்டு நிறைய பேசினாங்க, அதை எடுத்து பேசுறதுக்கு எனக்கு நேரம் பத்தலை. கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு திண்டாட்டம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க நடுவர் அவர்களே.
ஆனால் நாங்களாம் வந்து கிறிஸ்மஸ் வந்தாலே ஒரு ஆட்டுக்கடாவை பிடிச்சி அதை அடித்து சொந்தங்களை வர வச்சு தலைவாழையை போட்டு அங்காளி பங்காளி எல்லாரையும் உட்கார வச்சு வாயார வயிறால சாப்பாடு போட்டு என் பிள்ளைக்கு இப்போ இருக்கிற என் குழந்தைக்கும் எதிர்கால சந்தினர்களுக்கும் உறவுகளை அறிமுகப்படுத்தி வைப்பாங்க நடுவரவர்களே. அந்த உறவுகளை அறிமுகப்படுத்துவதையும் அடையாளப்படுத்தி காட்டுவதற்கு ஒரு இடம் எதுன்னு கேட்டால் அது பண்டிகை தான் என்று சொல்லி நான் அடித்து சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே. அடுத்தபடியாக நடுவர் அவர்களே, ஒரு குழந்தைய வந்து நம்ம பெற்றெடுக்கணும் அப்படின்னா ஒரு 10 மாதம் வந்து ஒரு தாய் காத்திருந்து தான் அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. சிலது முந்திக்கிட்டு 8 மாதம் 7 மாதத்துல வெளியே வந்துடுது. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகைக்காக நாங்கள் 12 மாதங்கள் காத்திருக்கிறோம் நடுவர் அவர்களே. அது திண்டாட்டத்திற்கு அல்ல, அது கொண்டாட்டத்திற்கு. எதிரணியினருக்கு நான் அடித்து சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே. என்னைய கேட்டீங்கன்னா பண்டிகை என்பது கொண்டாட்டம் தான் என்பதை தாண்டி ஒரு படி அது ஒரு சொர்க்கம் நடுவர் அவர்களே. ஏன்னா அதுக்கு ஈடே ஆகாது. எனவே நடுவர் அவர்களே, கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பொய் நாவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது, சத்திய உதடுகளோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும் என்ற வசனத்தின் படியாக பண்டிகை என்பது கொண்டாட்டத்தான் என்று என்றென்றைக்கும் நிலைத்திருக்கத்தக்கதான வெற்றி தீர்ப்பினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நடுவர் அவர்கள், இன்னும் உங்களுக்கு ஒன்று நான் ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, என்னன்னா ஆண்டவருடைய நாள் இது கொண்டாட்டத்தின் நாள், ஆண்டவருடைய நாள் இது கொண்டாட்டத்தின் நாள் என்று உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். எதிரணியினருக்கு நான் அதை அழுத்தியும் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். எனக்கு நன்றி. சரியான வாதம். நன்றி, வணக்கம். அப்படியே மாடமலை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது. சூப்பர். கடைசியா இது திண்டாட்டம்னு திண்டாடி எந்திரிக்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. கேட்போம் அவங்க வாதத்தையும். சாராமா பேசுவாங்க. இன்று எங்களுடைய பிபிஏ திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கும் கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய எதிரணியினருக்கு நான் இந்த நேரத்தில் உண்மையாலுமே ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்க விரும்புகிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, திண்டாடி முக்காடி எல்லாம் ஆடி கொண்டாட்டம்னு பேசி அமர்ந்திருக்கிறாங்க திண்டாட்டத்தில். இதுக்கெல்லாம் மேலே எங்கள் நடுவர் எங்களையெல்லாம் பேச்சாளராக உருவாக்கி எங்கள் பேச்சையெல்லாம் ரசித்து திண்டாடி போய் என்ன தலைப்பு சொல்கிறதுன்னு ரசித்து கேட்டுட்ருக்கிற எங்கள் நடுவருக்கு என்னுடைய பொன்னான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த சபையின் போதகருக்கும் போதகரமாவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, என்னதான் எதிரணியர் மூச்சு முட்டை கொண்டாட்டம்னு பேசினாலும் அவங்க திண்டாட்டத்தை கடந்து தான் கொண்டாட்டத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அதை ஏனோ மறந்துட்டு பேசுகிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, முழு பூசணிக்காயை சோத்துக்குள்ளே மறைச்சாங்களாம், அது இவங்க தாங்க. முழு பூசணிக்காயை மறைச்சிட்டு கொண்டாட்டம்னு கத்துனா மட்டும் போதுங்களா? நீங்கள் தான் சரியான தீர்ப்பு சொல்ல நடுவர் அவர்களே. எங்கள் வீட்டுக்கார கூட பேசிட்டு அமர்ந்தார். 1ஆம் தேதி ஆனால் ஸ்டார் போட்டால் ரொம்ப சந்தோஷங்களாமா. உடனே போட்டால் அது கொண்டாட்டங்க. 10 நாள் கழித்து போட்டால் அதுக்கு பேர் என்னங்க? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த திண்டாட்டத்தை கொடுத்துட்டு அனுபவிச்சுட்டு இன்னைக்கு கொண்டாட்டம்னு பேசிட்டு அங்கே உட்காந்துருக்காருங்க. இந்த கிளீனிங் பற்றி சொன்னாங்க பார்த்தீங்களா, 2 சகோதரியும் மாறி மாறி வாங்கிட்டாங்கங்க. இந்த கிளீனிங்கில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? வீட்டில் இருக்க பெண்கள் நமக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் வேலையெல்லாம் பகிர்ந்து கொடுத்து இதை செய்யுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் ஒருத்தர் செய்ய மாட்டாங்க. சொன்ன நம்மளை செய்ய வச்சு திண்டாட வச்சுட்டு இவங்கெல்லாம் கொண்டாட்டம் ஜாலியாக போய் ஒரு பக்கம் மூலையில் உட்காந்துக்கிறாங்க. அதுதாங்க இப்போ நடந்துட்டுருக்கு நடுவர் அவர்களே. இன்னொன்று சொன்னாங்க, சர்ச்சு அவங்க பிறந்த ஊரில் வீட்டுக்கு பக்கத்தில் 4 அடியில் இருக்குங்களாமா. அந்த சர்ச்சு 4 அடியில் இருந்தாலும் 40 அடியில் இருந்தாலும் வீட்டில் எப்படி கிளம்பி வராங்கன்றதாங்க அந்த இடத்துல ஒரு பெரிய சவால். எங்கள் வீட்டில் என்ன நடக்குது தெரியுங்களா? வேதத்தில் அண்ணாளுக்கு எல்கானா சொல்லுவார், 10 குமாரரை பார்க்கலும் உனக்கு நான் அதிகம் அல்லவா. எங்கள் வீட்டில் அதுதாங்க நடக்கும். எப்படின்னு கேளுங்க. எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டு பர்ஸு, பெல்ட்டு, கச்சீஃபு, வண்டி சாவி, கண்ணாடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க. இவங்க மாற்றிட்டு வர்றதுக்குள்ளே அது 10 இடம் மாறிடும். 10 இடம் மாறி பெல்ட்டுங்க,
வண்டி சாவி எங்க, கர்ச்சீஃப் எங்க, இதை எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் கிளப்பி நம்ம வந்து இங்கே சர்ச்சுக்குள்ள அப்பாடா அப்படின்னு உட்காரோம் பாருங்க. அப்போ திண்டாடி தானங்க நம்ம எல்லாம் சர்ச்சுக்குள்ள வந்து அந்த ஆராதனையில் உட்காரோம். ஏமா அதுக்கு தானே உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சார் ஆண்டவர். ஐயா வருஷம் ஃபுல்லாக லேட்டாக வந்துட்டு குடும்ப தலைவிகளுக்கு உண்மையாலுமே அவங்க சார்பாக இன்னைக்கு நான் பேசுகிறேன். குடும்ப தலைவிகளுக்குள்ள ஒரு ஏக்கம், ஒரு நாளாவது குடும்பத்தோட சர்ச்சுக்கு நம்ம நேரமாக போயிட மாட்டோமா, நேரமாக போய் முன்னாடி உக்காந்துட மாட்டோமான்னு எத்தனை பெண்களுக்குள்ள ஏக்கம் இருக்குது? சத்தமாக ஒரு அல்லையிலே சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்கங்க, உங்களுக்கு அதான் பேசிட்டு இருக்கேன். நடுவர் அவர்களே, அப்படியெல்லாம் திண்டாடி ஒரு வழியாக சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்தா பாதி ஆராதனை முடிஞ்சு போயிருங்க. அந்த பாதி ஆராதனை மீதி இருக்கிறதையாவது சந்தோஷமாக அட்டன் பண்ணுவோன்னு பார்க்குறீங்களா? அதுவும் முடியாது. ஏன்னு கேளுங்க, சேர் இருக்காது, வெளியில் குளிர், உட்காருறது சிரமம். உள்ள முன்னாடி உட்காந்து ஆசைப்பட்டு கடைசியில் போய் உட்காந்து ஆராதனையை சந்தோஷமும் பாதி சந்தோஷம் இல்லாமல் பாதி முடிச்சுட்டு போய் இவங்க காட்டுற அந்த திண்டாட்டத்துக்குள்ளே நம்ம சந்தோஷமே போயிடுதுங்க. இன்னொன்று நடுவர் அவர்களே, கடந்த நாட்களில் இந்த டிசம்பர் மாதமான சென்னையில் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பாதிப்புக்குள்ளாகுது. இப்போது சென்னையில் மிக்ஸாம் புயல் வந்ததுங்க, எல்லாருக்கும் பெரிய பாடு. இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு என் உறவுகளுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா எல்லாரும் எப்படி இருக்கீங்க, பண்டிகைலாம் எப்படி போகுதுன்னு கேட்டால் அவங்க என்னங்க ஐயா பதில் சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? தண்ணியில் போகுதும்பாங்க. ஏன்னு கேளுங்க, ஒவ்வொரு பண்டிகைக்கு சில பேர் தண்ணியில் இருப்பாங்க, அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ கேட்டோம்னா எந்த தண்ணியை சொல்றீங்க? ஐயா தண்ணி என்பது ஒன்று தாங்க ஐயா, அது அவரவர்களை பொறுத்தது. இப்போ அந்த தண்ணியில் அவங்க திண்டாடுவாங்களா கொண்டாடுவாங்களா இதையெல்லாம் யோசிக்காம என்னுடைய எதிரணியினர் முக்கி பேசி கொண்டாட்டமே என்று வாதாடி திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இது எல்லாத்துக்கும் மேலே கொண்டாட்டம் அப்படிங்கிறது நாம் ஒரு பொருளை வாங்கி அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறது தான் கொண்டாட்டம். ஆனால் சகோதரி சொன்னாங்க, டிசம்பர் 1ஆம் தேதி அந்த பாட்டை போடும்போது இருக்கிற சந்தோஷம் அப்பா அப்படின்னு விவரித்தாங்க. ஆனால் அந்த சந்தோஷம், நான் முதல்ல சொன்னேன் முழு பூசணிக்காய் சோத்துக்குள்ள மறைச்சிட்டாங்கன்னு. அந்த சந்தோஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயம் வரும் பார்த்தீங்களா? வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறோம், துணி எடுக்கணும், இவ்வளோ செலவுகள் இருக்குது, உறவுகளை கூப்பிடணும், இவ்வளோ செலவு எப்படி பண்ண போகிறோன்னு ஒரு பயம் வருது பார்த்தீங்களா? அப்போ அதில் திண்டாட்டம் தானங்க வருது. திண்டாட்டம் இல்லாமல் கொண்டாட்டம் இல்லையே. அதனால் எங்கள் அணிக்கு நடுவர் அவர்கள், இந்த பண்டிகை என்பது முதலில் திண்டாட்டமே ஆரம்பிக்கிறது. எங்களுடைய திண்டாட்டங்களெல்லாம் ஒன்று சேர்த்துதான் அவர்கள் கொண்டாட்டமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால பண்டிகை என்பது முதலில் ஆரம்பிப்பது திண்டாட்டமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நான் என்னத்த சொல்றது? ரெண்டு பேரும் சரியான வாதம் வச்சிருக்கிறாங்க. சரி, பண்டிகை மனுஷ கட்டாயம் கொண்டாடணும்னா கடவுள் கொடுத்தார். ஆனால் அந்த பண்டிகையில் திண்டாட்டங்கள் இருப்பது உண்மைதான், அதை மறுக்க முடியாதுமா. நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னது ஆமாம், சில காரியங்கள் எல்லாம் எங்கள் மனசில் இருக்கு, உங்களுக்கு தீர்ப்பு சொல்லாம தான் நினைக்கிறேன். திண்டாட்டங்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் திண்டாட்டங்களுக்கு இதெல்லாம் மறக்கடித்து கொண்டாட்டம் என்று ஒன்று சொன்னார்களே, பண்டிகைன்னு சொன்னாலே கொண்டாடுவது தான் பண்டிகை. அதுல திண்டாட்டங்கள் பின்னணியில இருக்கும். ஆனா இந்த கொண்டாட்டத்துல அந்த திண்டாட்டம் எல்லாம் மறக்கப்பட்டு போகும். அதனால கிறிஸ்மஸ் என்பது திண்டாட்டம் அல்ல, அது கடவுளுடைய கொண்டாட்டமே என்று நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்லுகிறேன். வருத்தப்பட வேண்டாம் சகோதரிகளே, அடுத்த முறை நீங்கள் கொண்டாட்டத்தில் வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து உங்களுக்கு தீர்ப்பளிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Thank you so much.